இன்னைக்கு நான் பூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேம்மா. சரிம்மா நீ போ. இவங்க ஏனும் இந்த பொண்ணு சக்திக்கு கட்டி வைக்கக்கூடாது. ஆசைப்பட்டது மனசெல்லாம் நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். மாமியாரும் கொடுமை பண்ணக்கூடாது, ராட்சசி பொண்ணு இருக்கக்கூடாது. ஆனால் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. அப்படிங்க வா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா சொல்லுங்க. சிவா, நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்க கூட்டிட்டு போறேன். உனக்கு தெரியும், நம்ம வீட்டில் பூ போட வருவாங்களே சக்தி, அவங்க தான். கல்யாணம் என்னன்னு கேட்டேன். ஏதோ அழுத்தா மாதிரி சொல்றீங்க. கல்யாணம் வேணும்னு இங்க பாரு. இப்ப கல்யாணம் பண்ண எந்த வயசுல கல்யாணம் பண்ணுவ? 60 வயசுல கல்யாணம் பண்ணுவியா? நான் இப்ப கல்யாணம் பண்ணல. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் விஷம் குடிச்சு சாகுறதுதான். இந்த வாடி நான் பொய்யா சொல்ல மாட்டேன். நீ இப்ப ஒத்துக்கோ, இல்ல சாகுறது உறுதி. நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கல்யாணம் எது வேணும். இது சொல்றதுதான். இல்ல நான் விஷம் குடிச்சிடுவேன். தயவு செஞ்சு கல்யாணம் எதுவும் வேணாமா? விஷம் குடிக்குவா? ஒத்துக்கிட்டாகணும். சரி இப்ப என்ன, கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அவ்வளவுதானே? சரி. நாங்க யாருன்னா ராஜேஸ்வரியோட குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி ஓனர் நான் தான். அந்த பங்களா வீடா? ஆமா. இங்க வந்திருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வரதட்சணை எதுவும் அவ்வளவா இல்லைங்க. யார் சொன்ன எனக்கு வரதட்சணை வேணும்னு? பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஒரு வரதட்சணை வேணாமா? இவ்வளவு பெரிய குடும்பத்துல வந்து பொண்ணு வரதட்சணை எதுவும் பார்க்கல, மனசை தான் பார்த்தேன். அதுவும் உங்க பொண்ணுக்கு அவ்வளவு நல்ல மனசு. முடிஞ்சா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சரி சரி. சரி வாங்க போங்கன்ட்டு சம்மந்தின்னு கூப்பிடுங்க உரிமையா. நீங்க சம்மந்தி கல்யாணத்துக்கு வாய மூடு. கல்யாணத்துக்கு ஒத்துக்காம பெண் வயசுல கல்யாணம் பண்ணுவேன். எத்தனையோ பேரை தடை பண்ணிட்டேன். இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அதுக்கு நீங்க வாழ்க்கை அழிச்சிடாதீங்க, நான் படிக்கணும். இதுக்கு மேல நீ என்ன சொல்ல நான் கேட்க மாட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். அதுக்கு ஒழுங்கா இரு. அது இல்லாத பொண்ணு நீ என்ன ரொம்ப போற? உனக்கு இவ்வளவுதான் வேணும்னா நீ அங்க படிப்பை கண்டினியூ பண்ணிக்கோ. ஆனா உனக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் நடக்கும். இது யாரு சொன்னாலும் நடக்கும், நிப்பாட்ட முடியாது. மனசாச்சு இந்த கல்யாணம் வேணும்னு தானே நினைக்கிறேன். இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். ஒரே வழிதான் இருக்கு. நீ உன் டாக்டர் படிப்பையும் படிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு போகணும். ஏன் பெண்கள்லாம் படிச்ச அந்த உலகம் ஒத்துக்காதா? பெண்கள் படிச்சாலும் இந்த உலகம் ஒத்துக்கும். நீ எங்க போகணும்னா எங்க போறியோ ஆனா உன் படிப்பு உன்னை கைவிடாது. நீ பயப்படாத, நீ என்னைக்குமே பயப்பட வேணாம். நான் துணையா இருப்பேன். உன் மனசாட்சி, நீ கோல்டான பொண்ணு தானே, கோல்டான ஸ்ட்ராங்கான பர்சன் தானே. அதுக்கப்புறம் ஏன் நீ பயப்படுற? பயப்பட தேவையில்லை. நீ இன்னைக்கு இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். அப்பதான் அவனால நல்லா வாழ முடியும். சக்தி, நீ போவே வேணாம். நீ வீட்டை விட்டு போ. நீ இந்த வீட்டை விட்டு போ. நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண போறீங்களா? ஒன்றும் உன்னை கல்யாணம் கல்யாணம் பண்றோன்ற ஆசை இல்லை. அம்மா சொன்னதுக்காக தான் நான் பண்ணேன். அதனால நான் நீ போனா என் அம்மாவுக்கும் அவமானம். அது தாங்காம எங்க அம்மா செத்துற போறாங்க. நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். இப்ப நீ வீட்டுக்குள்ள போ. நான் சொல்லதான் வந்தேன்.
நீ எங்கள் அம்மாவுக்கு அவமானப்படுத்தாமல் எவ்வளோ நாள் எத்தனை வாட்டி எங்கள் அம்மா வீட்டில் பூ போட்டிருக்க. அதுக்கு நன்றி கடன் ஆச்சிரு. நீ சொல்றதுனால நம்புறேன். என் கழுத்துல தாலி ஏறினுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையே போயிருந்துச்சு. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த உலகம் எல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு பொட்டை பிள்ளைக்கு எதுக்கு படிப்படி கேட்குறீங்க? ஷாலி, நீ எதுக்கும் அழுவாத. நீ ஒரு கோல்டான பொண்ணு, ஸ்ட்ராங்கான பர்சன். இதெல்லாம் நீ தாண்டி வரணும். யாரு அப்படி என் கழுத்துல தாலி கயிறு ஏறினுச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கு கயிறு அடுத்ததான் என் கழுத்துல தூக்கு கயிறு தான் ஏறும். இது நான் அடிக்கிற முடிவு. ஏன் சோகமா இருக்க? எனக்கு பெரியப்பா கல்யாணம் பண்ண போறாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏதாச்சும் சொல்லி பாருடி. முடியலடி. ஒரு பொண்ணுக்கு ஏன் படிப்புன்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம். அதுதான் அவள் வாழ்க்கைக்கு அடுத்த அடையாளம் தெரியுமாடி. தயவு செஞ்சு மாமாட்ட சொல்லுடி. ஷோ எனக்கு தலை வலிக்குதுடி. தயவு செஞ்சு போய் சொல்லுடி. கடை போய் சொல்கிறேன். நீ உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். யாரையும் நம்பக்கூடாது.